ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ராஜாவோட ஜெபத்துக்குள்ள பயணம் பண்ணலாம். இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல, இது ஒரு தேசத்தோட இதய துடிப்பு. சாலமோன் ராஜா தான் கட்டிய ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணிச்சப்போ வானத்தையும் பூமியையும் இணைச்சு அந்த ஜெபத்தோட ஆழத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முழு ஜெபத்துக்கும் அடித்தளமே கடவுள் கொடுத்த இந்த ஒரே ஒரு வாக்குறுதி தான், என் பெயர் இங்கே இருக்கும். இது சும்மா சொன்ன வார்த்தைங்க இல்ல, இது ஒரு தெய்வீக முத்திரை மாதிரி. இந்த ஒரு வாக்குறுதி தான் வெறும் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை கடவுளோட பிரசன்னம் தங்குற ஒரு புனிதமான இடமா மாத்துது. சாலமோனோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இதுதான் ஆணிவரா இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிமிஷத்துக்குள்ள போலாம். அங்க ஒரு பெரிய ராஜா நிக்கிறார். ஆனா அவர் ஒரு வெற்றியாளரா இல்ல, ரொம்ப தாழ்மையா ஒரு ஊழியர் மாதிரி நிக்கிறார். புதுசா கட்டின ஆலயம் தயாரா இருக்கு. இப்போ ஒரு தேசம் முழுசுக்காகவும் அவங்களோட நம்பிக்கையோட சின்னத்தை கடவுளுக்கே அர்ப்பணிக்க போறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். லட்சக்கணக்கான கண்கள் அவரை பாக்குது. சுத்தி ஒரு பயங்கரமான அமைதி. அந்த தேசத்தோட ராஜாவே கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி நின்னு தன்னோட கைகளை வானத்தை நோக்கி தூக்குறார். அவரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது அவரோட குரல் மட்டும் இல்ல, அது ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த இதயத்துல இருந்து வர்ற ஒரு வேண்டுதல். இந்த ஜெபத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? சாலமன் தனக்கு என்ன வேணுமோ அதை உடனே கேட்கல. அதுக்கு பதிலா அவர் யாருக்கு முன்னாடி நிக்கிறாருன்னு முதல்ல உணர்ந்து கடவுளோட பெருமைய போற்றுகிறார். முதல்ல புகழ்ச்சி, அப்புறம் தான் விண்ணப்பம். இதுதான் ஜெபத்தோட சரியான வரிசைன்னு சாலமன் நமக்கு கத்துக் கொடுக்கறாரு. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இது பாருங்க. பல கடவுள்களை கும்பிட்டுகிட்டு இருந்த ஒரு காலத்துல சாலமோன் ரொம்ப தைரியமா சொல்றார், வானத்திலயும் சரி பூமியிலயும் சரி உங்கள மாதிரி வேற கடவுள் யாருமே இல்ல. இது வெறும் புகழ்ச்சி இல்லைங்க, இது ஒரு புரட்சிகரமான நம்பிக்கை அறிக்கை. உண்மையான கடவுள் ஒருத்தர் தான உலகத்துக்கே அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க சாலமோன் கடவுளோட குணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பாராட்டுறார். அவர் சொன்ன வாக்கு மீறமாட்டார், செஞ்ச உடன்படிக்கையை காப்பாத்துவார். முழு மனசோட அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு அவரோட அன்பு என்னைக்கும் குறையாது.
இந்த நம்பிக்கை தான் சாலமோனோட ஜெபத்துக்கு உயிர் கொடுக்குது. ஏன்னா கடவுளோட குணம் இப்படிப்பட்டதுன்னு நம்பினாதான் நாமளும் தைரியமா ஜெபம் பண்ண முடியும். கடவுளை புகழ்ந்து முடிச்சதும் சாலமோன் திடீர்னு ஒரு பெரிய கேள்விக்கு வரார். உண்மையில இதான் இந்த ஜெபத்தோட முக்கியமான இடமே. நாம கட்டியிருக்கிற இந்த கோயிலை பத்தி நாம உண்மையிலே என்ன நினைக்கிறோம் அப்படின்ற கேள்விய தனக்குத்தானையும் கடவுள்கிட்டையும் ஏன் நம்ம கிட்டையுமே கேக்குற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, சாலமோனே இந்த கேள்விய கேக்குறார், அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி. கடவுள் நிஜமாவே இந்த பூமியில தங்குவாரா? இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே படைச்ச ஒரு எல்லை இல்லாத கடவுள் மனுஷன் கட்டின இந்த சின்ன பில்டிங்குள்ள அடங்கிடுவாரா? இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா? இந்த மாபெரும் முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் வானம், ஏன் வானத்துக்கெல்லாம் மேல இருக்கிற வானம் கூட உங்களை கொல்லாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் கட்டின இந்த சின்ன கோயில் எப்படி உங்களை அடக்கும்? இந்த ஒப்பீடு மூலமா சாலமோன் என்ன சொல்றாருன்னா, மனுஷனோட சக்தி இவ்ளோதான், ஆனா கடவுளோட சக்திக்கு எல்லையே இல்ல. இத உணர்ந்துதான் அவர் ரொம்ப தாழ்மையா தலை வணங்குறார். இந்த பெரிய உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சாலமோனோட ஜெபத்தோட டோனே மாறுது. அவர் பெருமையா எதையும் ஆர்டர் போடல, அதுக்கு பதிலா ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப தாழ்மையா கெஞ்சுறார். கடவுள் இந்த கோயிலுக்குள்ள அடைச்சு வைக்கணும்ன்றது அவரோட நோக்கம் இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா இதுதான் இந்த ஜெபத்தோட முக்கியமான கீ பாயிண்டே. இந்த கோவில் கடவுள் நிரந்தரமா வசிக்கிற வீடு கிடையாது, ஆனா கடவுள் தன்னோட ஸ்பெஷல் கவனத்தை இந்த இடத்துல வெப்பன்னு வாக்கு கொடுத்திருக்கார். இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. மக்கள் இந்த கோவிலை நோக்கி திரும்பும்போது அவங்க உண்மையில வானத்துல இருக்கிற கடவுளை நோக்கி தான் திரும்புறாங்க. சொல்லப்போனா இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தெய்வீக அட்ரஸ். சாலமோனோட வேண்டுதல் எவ்வளவு அழகா ஒரு 7 படி மாதிரி வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்டெப் 1, பார்வை. கடவுளே ராத்திரியும் சரி பகலும் சரி உங்க கண்கள் இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். இது சும்மா ஒரு கண்காணிப்பு இல்ல, இது ஒரு உறவோட ஆரம்பம். ஸ்டெப் 2, கேக்குறது. உங்க கண்கள் இங்க பாக்குறதுனால இங்க இருந்து வர ஜெபத்தை உங்க காதுகள் கேட்கட்டும். ஸ்டெப் 3, வானத்திலிருந்து கேளுங்க. நீங்க இங்க இருந்து இல்ல, உங்க உண்மையான வீடான வானத்திலிருந்தே கேளுங்க. இது சாலமோனோட தாழ்மைய காட்டுது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 4, மன்னிப்பு. ஜெபத்தை கேட்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுதான் ஜெபத்தோட கடைசி நோக்கம், அந்த உறவை சரி பண்றது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஓடி போச்சு, அந்த கோவில் இன்னைக்கு இல்ல. ஆனா சாலமோன் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம மனசுல ஒலிக்குது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட பில்டிங்க பத்தின ஜெபம் மட்டும் இல்ல, இதுல காலத்தால் அழியாத சில பாடங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ சாலமோனோட ஜெபத்தில் இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1, கடவுள் பிரபஞ்சத்தை விட பெரியவரா இருந்தாலும் நாம முணுமுணுக்கிற ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கார். 2, நாம உருவாக்குற புனிதமான இடங்கள் கடவுளை கண்ட்ரோல் பண்ணாது, ஆனா நாம அவர் மேல கவனம் செலுத்த அது உதவும். 3, உண்மையான வழிபாடு பெருமையிலிருந்து வராது, தாழ்மையிலிருந்து தான் வரும். கடைசியா 4, ஜெபத்தோட உண்மையான நோக்கமே நாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கிட்ட இருக்கிற நம்ம உறவை புதுப்பிச்சுக்கிறது தான். சாலமோன் கல்லால ஒரு கோயிலை கட்டினார், ஆனா நாம நம்மோட இந்த பிஸியான வாழ்க்கையில கடவுளுக்காக ஒரு புனிதமான விஷயத்துக்காக எப்படி ஒரு இடத்தை உருவாக்குறோம்? அது நம்ம டைம் டேபிள்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கலாம், இல்ல நம்ம மனசுல அவருக்காக ஒதுக்குற ஒரு நேரமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில அந்த புனிதமான இடத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம்? இந்த கேள்வியை தான் சாலமோன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விட்டுட்டு போறார். திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள்.
மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதாவது உண்மையான பக்திக்கும் மனுஷங்க உருவாக்குன சில விதிமுறைகளுக்கும் இடையில எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? மனசுல இருந்து வர்ற நம்பிக்கை பெருசா இல்ல நம்ம செய்யற சடங்குகள் பெருசா? வாங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா அலசி ஆராயலாம். இந்த கேள்விய முதல்ல உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரோட ஆன்மீக பயணத்திலையும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வி எழும். நாம செய்யற வெளிப்புற செயல்களுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோமா இல்ல நம்ம மனசோட நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா? இதான் மையமான புள்ளி. இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு உயர்ந்த இலட்சியத்தை பார்க்க போறோம். அப்புறம் அந்த இலட்சியம் எப்படி காலப்போக்குல சவாலுக்கு உள்ளாச்சுன்னோ, இது மூலமா உண்மையான வழிபாடுனா என்னன்னோ நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம இப்ப விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். இது நம்பிக்கையோட ஒரு அடிப்படை கேள்வி. எது கடவுளோட கட்டளை, எது மனுஷங்களோட பாரம்பரியம்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? இதுக்குதான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். வாங்க நம்ம முதல் மூலத்துக்கு போகலாம். அதாவது அரசர் சாலமோனோட ஜெபத்துக்கு. உண்மையான இதயபூர்வமான வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இத ஒரு அளவுகோலா நாம எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம். அரசர்களின் முதல் புத்தகத்துல சொல்ற மாதிரி சாலமன் அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டு எல்லா மக்கள் முன்னாடி நின்னு கடவுள்கிட்ட பேசுறாரு. அந்த சூழலே ரொம்ப கம்பீரமா இருந்திருக்கும். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு தாழ்மை இருக்குன்னு கவனிச்சிங்களா? கடவுள் எல்லையற்றவர். அவரை மனுஷன் கட்டின எந்த ஒரு கடறத்துக்குள்ளேயும் அடக்கவே முடியாதுன்னு சாலமன் முழுசா உணர்ந்திருக்காரு. இதுதான் பாருங்க உண்மையான பக்தியோட முதல் படி. இந்த ஜெபத்தோட சாராம்சத்தை பாருங்க. இதோட முழு கவனமும் கடவுளோட உயர்ந்த தன்மை மேலேயும் அவர் கூட ஒரு நேரடியான தாழ்மையான உறவை உருவாக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இங்க மனுஷனோட பெருமைக்கோ புகழுக்கோ துளி கூட இடம் இல்ல. இப்போ பல நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு காட்சிக்கு வருவோம். வழிபாட்டோட அந்த உயர்ந்த இலட்சியம் எப்படி ஒரு பெரிய சவாலை சந்திச்சதுன்னு பார்க்கலாம். மார்க் நற்செய்தியிலிருந்து வர்ற இந்த இரண்டாவது மூலத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா இது சுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவங்களோட மூதாதையர்கள் உருவாக்கி வச்ச ஒரு குறிப்பிட்ட மத சடங்க பின்பற்றலையே அப்படிங்கறதான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு. இந்த ஸ்லைடு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். ரெண்டு தரப்புக்கும் நடுவுல இருந்த நேரடி மோதல் இதுதான். ஒரு பக்கம் மனுஷன் உருவாக்குன பாரம்பரியம், இன்னொரு பக்கம் கடவுள் கொடுத்த கட்டளை. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுதான் கேள்வி. இந்த சவாலுக்கு இயேசுவோட பதில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அது சும்மா ஒரு தற்காப்பு வாதம் மட்டும் கிடையாது. அவங்களோட முழு நம்பிக்கை அமைப்பையே கேள்வி கேட்கிற ஒரு ஆழமான விமர்சனமா அது இருந்துச்சு. இந்த மேற்கோளோட சக்தியை கவனிங்க. இயேசு அவங்கள நேரடியாவே குற்றம் சாட்டுறாரு. நீங்க வெறும் வாய் அளவுல வெளிப்படையா சடங்குகள் செய்றீங்க, ஆனா உங்க இதயம் கடவுளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்குன்னு முகத்துக்கு நேரா சொல்றாரு. இயேசுவோட முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். அதாவது கடவுளோட கட்டளைகளை ரொம்ப வசதியா ஓரங்கட்டிட்டு தங்களோட சொந்த பாரம்பரியங்களை முன்னிறுத்துறாங்கன்னு சொல்றாரு. இதை நிரூபிக்க அவர் ஒரு கான்கிரீட்ன ஆனா ரொம்ப வலுவான உதாரணத்தை சொல்றாரு. அத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த குர்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயேசுவோட வாதத்துல இதுதான் ஒரு முக்கியமான சாட்சியா அமைய போகுது. இது நம்மளில் பலருக்கு பரிச்சயமில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ ஒன்னொன்னா பாருங்க. கடவுளோட நேரடி கட்டளையான பெற்றோரை மதிக்கணுங்கிறத மீறதுக்கு இந்த குர்பான்கிற மரபை எவ்வளோ தந்திரமா ஒரு கருவியா பயன்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இது சரியா சொல்லணும்னா சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற மாதிரிதான். கடைசியா சாலமோனோட அந்த காலத்து ஜெபத்தையும் சரி, இயேசுவோட போதனையும் சரி, ரெண்டையும் ஒன்னு சேர்த்து உண்மையான வழிபாடுனா என்னன்னு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இந்த ரெண்டு கதைகளும் நம்பிக்கையில இருக்கிற ரெண்டு எதிரெதிரான அணுகுமுறைகளை காட்டுது. ஒன்னு இதயத்தை பாக்குது, இன்னொன்னு வெறும் வெளிப்புற தோட்டத்தை மட்டும்தான் பாக்குது. வித்தியாசம் ரொம்பவே பெருசு. இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தையே இந்த ஒரு வரியில சொல்லிரலாம். நம்ம செய்யற செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம நோக்கம் அந்த செயல்களை விட பல மடங்கு முக்கியமானது. இதுதான் இந்த ரெண்டு கதைகளும் நமக்கு சொல்ற பாடம்.
சரி, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். நம்மளோட சொந்த வாழ்க்கையில நாம எதுக்கு உண்மையான முக்கியத்துவம் கொடுக்கறோம்? எது கடவுளோட கட்டளை, எது நாமளா உருவாக்கிக்கிட்ட வெறும் பழக்க வழக்கங்கள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட முன்னுரிமைகள் உண்மையிலே எங்க இருக்கு? அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்து பாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து
இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள்